ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் கான்ஷியர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 7 ஜென்மத்தில் செஞ்ச பாவங்களை நீக்க செஞ்ச பிரிவா அதுக்கு என்ன பரிகாரம் சொல்கிறா? அது என்ன பரிகாரம்னு பார்த்தோன்னா, தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நம்ம மீறி ஏதாவது பாவங்களை செஞ்சுடுறோம், எவர் மனதையாவது காயப்படுத்தி விடுறோம். அதனால் இன்றைய பிறப்புங்கிறதே பெரிய கர்மாவாக ஆயிடுது. இந்த பிறப்பு எடுக்கிறதுக்கு காரணமே முந்திய பிறவியில் செய்த வினை தான். இதை தீர்ப்பதற்கு தான் சாஸ்திரம் சொல்கிறது, ஒருவரோட பிறப்பில் 7 தலைமுறை பாவம் சேர்ந்துருக்கும்னு. அதை அறிவுறுத்துறது தான். இத்தனை பாவங்களில் இருந்து நாம் விடுபடுவதற்கு காஞ்சி பெரியவா அருளுடைய ஒரு விஷயம் ரொம்ப எளிமை. ஒருவர் 7 தலைமுறைக்கு செஞ்ச பாவம் இந்த தலைமுறையில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள், அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள்னு சகலமும் நமக்கு சேர்ந்து விடுறது. சனிக்கிழமை அன்னைக்கு பச்சரிசியை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். அதை நல்லா பொடியாக்கி அந்த கையில் வச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செய்யணும், மனசார வேண்டிக்கணும். அப்புறமா பிள்ளையார் கோவிலுக்கு போய் மரத்தடி விநாயகர் இருப்பார், திருமுனை விநாயகர் இருப்பார், யாரையான தரிசித்து பிரார்த்தனை செய்யணும். 3 முறை வலம் வரணும். விநாயகரை சுற்றிலும் பச்சரிசி பொடியை தூவிட்டு வரணும். இந்த பொடியை நோக்கி அந்த எறும்புகள்லாம் வரிசையாக படையெடுக்கும். அதனை எடுத்துட்டு போகும். நீங்கள் போடுற அந்த பச்சரிசியையும் பச்சரிசி பொடியையும் எறும்பு தூக்கிண்டு போனாலே உங்களுடைய பல பாவங்கள் நீங்கி, அதனால் நீங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் நீங்கிடும். அது மட்டுமா, அப்படி தூக்கிண்டு போகிற பச்சரிசி பொடியை எறும்புகள் முழுசாக சாப்பிட்டு தீர்த்துவிடாது. மழை காலத்துக்கு உணவு வேணும் இல்லையா, அதை தன்னோட புத்துக்குள்ளே சேமித்து வச்சுக்கும். பச்சரிசி கெட்டுடுமோங்கிற அச்சம் தோணும். அதனால் எறும்போட எச்சில் பட்டதுமே அந்த அரிசி மாவு கெடும் தன்மையை இழந்துடுறது. இந்த அரிசி அல்லது பொடி 2.25 வருஷம் கெடாமல் இருக்குமா. இப்படி எறும்பு எடுத்துட்டு போகிற அந்த பொடியை, புத்துக்குள்ளே இருக்கிற பொடியை 2.25 வருஷங்களுக்கு இருக்கும். இந்த பொடியை 33 கோடி தேவர்களும் கவனிச்சுட்டு இருப்பாளாம். 2.5 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த கிரகநிலை மாறும்போது அரிசி பொடியோட குணமும் மாறிடும். இதனால தான் எறும்புக்கு அடிக்கடி பச்சரிசி பொடி போடணுங்கிறது. இது சாஸ்திரம். ஒரே ஒரு எறும்பு நாம் போடுற ஒரே ஒரு துளசி பச்சரிசி, ஒரு துளி பச்சரிசியை சாப்பிட்டாலே ஒரு 100 அந்தணர்களுக்கு உணவிட்டதற்கு சமம். மேலும் இந்த சனி பகவானோட தொல்லையில் இருந்தும் நாம் விடுபடலாம். 7.5 சனி, அஷ்டமச்சனி, கண்டகச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, இந்த மாதிரி சனியோட தோஷம் பெரிய தாக்கம் கெடாமல், அந்த கெடுபலனை உண்டாக்காமல் நாம் தப்பிக்கலாம். அதனால தான் அரிசி மாவில் கோலம் போடுறது ஒரு வழக்கமாகவே இருந்தது. அது எறும்புக்கும் பூச்சிக்கும் உணவாக இருந்தோ இல்லையா. ஸ்ரீ பெரியவா எப்படியெல்லாம் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் சனாதன தர்மத்தை கையில் எடுத்துட்ட ஒரு விதிக்கும் ஒரு அறிகுறிக்கும் ஒரு செயல் வச்சுருக்கா. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.